வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து தனது ஆதரவாளர்களோடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மனு? இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் வைத்து தற்போது நாகர்கோவில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் வைத்து தேர்தல் பணிகள் எப்படி செய்ய வேண்டும், தேர்தலுக்கு மக்களிடம் எப்படி அணுக வேண்டும் என்ற பல்வேறு தரப்பில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது தொண்டர்களிடம் பேசி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள், பெண்கள் உட்பட தொண்டர்கள் பங்கேற்று வருகிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் மாவட்டத்தில் தேர்தல், அதாவது 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலினுடைய பணிகளை ஒவ்வொரு கட்சிகளும் துவங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது அண்ணா திராவிட முன்னேற்றம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் தற்போது இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் பாஜகவுடன், அதாவது தமிழகத்தில் பாஜகவுடன் இந்த அணி பாஜகவுடன் சேர்ந்து போட்டியிடும் என போட்டியிட வாய்ப்பு இருக்கும் நிலையில் தான் தற்போது இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்று தற்போது அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி தொண்டர்களுடன் பேசி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மனு. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம்.